அனைவருக்கும் வணக்கம். VIT போபால் பல்கலைக்கழகமும் தமிழ் இயக்கமும் இணைந்து நடத்திய திருக்குறள் ஒப்புவித்தல் போட்டியில் கலந்து கொண்டு பரிசு பெற்ற மாணவ செல்வங்களே, வரவேற்புரையாற்றிய தமிழ் இயக்கத்தின் வட தமிழக ஒருங்கிணைப்பாளர் பேராசிரியர் மணங்காமுடி அவர்களே, வாழ்த்துரை வழங்கிய வேலூர் முதன்மை கல்வி அலுவலர் திருமதி மணிமொழி அவர்களே, காஞ்சிபுரம் முதன்மை கல்வி அலுவலர் திருமதி வெற்றிச்செல்வி அவர்களே, எனக்கு முன்னாலே உரையாற்றிய துணைத் தலைவர் திரு சங்கர் விஸ்வநாதன் அவர்களே, உதவி துணைத் தலைவர் செல்வி காதம்பரி விஸ்வநாதன் அவர்களே, இந்த விழாவிலே கலந்து கொண்டு இங்கே நமக்கு பெருமை சேர்த்திருக்கின்ற தமிழ் இயக்கத்தின் பொதுச் செயலாளர் பேராசிரியர் கவியருவி அப்துல் காதர் அவர்களே, புலவர் பதுமனார் அவர்களே, கவிஞர் வரலட்சுமி அவர்களே, திரு ராஜராஜா அவர்களே, தமிழ் இயக்கத்தின் மாநில மாவட்ட நிர்வாகிகளே, நன்றியுரையாற்ற இருக்கின்ற VIT பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் முனைவர் மீனாட்சி அவர்களே, வருகை தந்துள்ள ஆசிரியர் பெருமக்களே, பெற்றோர்களே, மாணவ செல்வங்களே, அனைவருக்கும் வணக்கம். முதலில் இவ்வளவு பேர் 750 பள்ளிகள் முதல் தடவையாக இந்த போட்டியில் கலந்து கொண்டிருப்பது மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது. 5 மாவட்டங்களில் இருந்தும் ஒரு காலத்தில் இந்த வட மாவட்டங்கள், வடக்கு மாவட்டங்கள் கல்வியிலே மிகவும் பின்தங்கியிருந்த மாவட்டங்கள். அதை இப்பொழுது மாற்றிவிட்டோம் என்று நான் கருதுகிறேன் இந்த ஒரு 50 ஆண்டு காலமாக. ஆகவே மாணவ மாணவிகளுக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ் இயக்கம் 5 ஆண்டுகளை முடித்து 6ஆம் ஆண்டு அடியெடுத்து வைக்கிறது. வருகிற ஞாயிற்றுக்கிழமை 15ஆம் தேதி சென்னையிலே ஒரு மாபெரும் விழா நடக்கிறது. அதிலே தான் இந்த பரிசு பெற்ற மாணவர்களுக்கு முதல் பரிசு 15,000, 2வது பரிசு 10,000, 3ஆம் பரிசு 5,000 அவர்கள் அவ்வளவு பேருக்கும் மேடையிலே கொடுக்கப்படும். சென்னையிலே இந்த திருக்குறளை பற்றி நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். 2100 ஆண்டுகளுக்கு முன்னால் வேறு எங்கும் எழுதப்படாத, பேசப்படாத கருத்துக்களை எல்லாம் ஒன்று திரட்டி ஒரு கவிஞர் நமக்கு அளித்து விட்டு போனார். அதை பற்றி பல பெருமைகள் உண்டு. அதையெல்லாம் இப்பொழுது சொல்வதற்கு நேரமில்லை, எங்கெல்லாம் ஊர் திரும்ப வேண்டும். ஒன்றை மட்டும் உங்களுக்கு சொல்லி நான் விடைபெற விரும்புகிறேன். 1930களிலே மகாத்மா காந்தி அவர்கள் ரஷ்யாவிலே மாஸ்கோவிலே வாழ்ந்து கொண்டிருந்த அறிஞர் டால்ஸ்டாய் அவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதினார். அந்த கடிதத்தில் தான் இந்தியாவிலே நடத்துகின்ற போராட்டத்தை பற்றி குறிப்பிட்டு நான் வயலண்ட் அஜிடேஷன் அதை பற்றி எழுதி அவருடைய கருத்துக்களை அறிய விரும்புகிறேன் என்று கேட்டிருந்தார். டால்ஸ்டாய் அவர்கள் மறு கடிதத்தை காந்தியடிகளுக்கு அனுப்பும்போது அவர்களுக்கு பாராட்டு தெரிவித்துவிட்டு, ஆனால் இது இந்தியாவுக்கு புதிதல்ல, 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே உங்கள் நாட்டிலே ஒரு கவிஞர் எழுதியிருக்கிறார் தமிழிலே, இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர்னான நன்னயம் செய்துவிடல் என்று எழுதி போயிருக்கிறார், அதைத்தான் நீங்கள் செய்கிறீர்கள் என்று குறிப்பிட்டு எழுதி அனுப்பினார். அதுவரையில் காந்தியடிகளுக்கு திருக்குறளை பற்றி தெரியாது. அதற்கு பிறகு திருக்குறளை வாங்கி வர சொல்லி ஆங்கில மொழிபெயர்ப்பை படித்துவிட்டு அப்பொழுது காந்தியடிகள் சொன்னாராம், எனக்கு அடுத்த பிறவி இருக்குமானால் நான் தமிழனாக பிறந்து தமிழிலேயே திருக்குறளை படிக்க வேண்டும் என்று. அப்படிப்பட்ட அந்த திருக்குறளைத்தான் இன்றைக்கு நீங்கள் ஒப்புவித்தல் போட்டியிலே கலந்து கொண்டு வெற்றி பெற்றிருக்கிறீர்கள். உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். மறுபடியும் இந்த ஆண்டு 10 மாவட்டங்கள் தான் நடத்த முடிந்தன. காலம் போதாத காரணத்தினாலே நாம் ஒரு 10 மாவட்டங்களோடு நிறுத்திவிட்டோம்.
அடுத்த முறை இப்பொழுதுதான் காதம்பரி இடத்துல சொன்னேன், அடுத்த ஆண்டு எல்லா மாவட்டங்களையுமே தமிழ்நாட்டில் இருக்கிற அத்துணை மாவட்டங்களையும் சேர்த்து நடத்தலாம் என்ற யோசனை இருக்கிறது. அதை செய்வோம் என்று நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். தமிழ் இயக்க நிர்வாகிகள் அவ்வளவு பேர் வந்திருக்கிறார்கள். பேசுவதற்கு அவகாசம் இல்லை, நேரமில்லை. நீங்கள்லாம் ஊருக்கு போக வேண்டும் என்பதனாலே அவர்களெல்லாம் பேச முடியவில்லை. அதுவும் போல இந்த நடுவர்கள் மிகச்சிறப்பாக அதை நடத்தி கொடுத்த நடுவர்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுக்கு இவ்வளவு ஊக்கம் அளித்த ஆசிரியர் பெருமக்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லி முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம்.